தமிழகம் புதுச்சேரியில் 40க்கு 40 தொகுதியில இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றியை எப்படி பாக்குறீங்க? இது நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கியமாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய சிறப்பான ஆட்சிக்கு மக்கள் தந்திருக்கக்கூடிய அங்கீகாரமும் பரிசும் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் மிக தெளிவாக தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இடம் இல்லை என்பதையும் இந்த தேர்தலின் வழியாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். தூத்துக்குடி தொகுதியில் உங்களை எதிர்த்து போட்டிட்டு அனைவருமே டெபாசிட் இழந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த தொகுதி மக்களுக்கு என்ன சொல்லுங்க? நிச்சயமா தொடர்ந்து என்னாலான பணிகளை என்னுடைய தூத்துக்குடி மக்களுக்கு நான் தொடர்ந்து செய்வேன். மறுமுறையும் இவ்வளவு சிறப்பான ஒரு வெற்றியை எனக்கு அவர்கள் வாக்குகளின் வழியாக வழங்கியிருக்கக்கூடிய தொகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக தலைவர் தாமரை கண்டிப்பா இந்த மலரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரதமர் மோடியும் பல முறை தமிழகத்தில் ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆனா பாஜக ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியாத சூழல் இருக்கு. அதை எப்படி? அவர் நாங்க அப்பவே சொன்னோம், அவர் எத்தனை முறை வந்தாலும் இங்கேயே வீடு எடுத்து தங்கினாலும் நிச்சயமாக ஒரு தொகுதியில கூட இங்க வெற்றி பெற முடியாது என்று. அதனால தனக்கு எல்லா அரசியலும் தெரியும் என்று இங்க இருக்கக்கூடிய சில தலைவர்கள் பிஜேபி நினைத்துக் கொள்கிறார்கள். இந்த தேர்தல் அவர்களுக்கு ஒரு பாடமாக இருந்திருக்கும். தேசிய அளவில் பாஜக ஒரு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது. ஏதாவது ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, நாடு முழுவதுமே மக்கள் பிஜேபி ஆட்சி வேண்டாம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மக்களை பிளவுபடுத்தி செய்யக்கூடிய அரசியல் வேண்டாம் என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள் என்பது இந்த தேர்தல் வழியாக நமக்கு தெரிகிறது. இந்தியா கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் கூட்டம் இன்னைக்கு நடக்குது. ஏதாவது ஆட்சி மாற்றத்துக்கான இல்லைங்க, நேற்று திரு ராகுல் காந்தி அவர்கள் அளித்த பேட்டியிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு இது என்று. ஆனால் மாலை நடக்க போகக்கூடிய கூட்டத்தில் தமிழக முதல்வர் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். இன்னைக்கு டெல்லி பயணம் சென்றிருக்கிறார்கள். அதனால மாலை நடக்க போகக்கூடிய கூட்டத்தில் தான் எந்த முடிவும் எடுக்கப்படும்.